மைக்கு வேலை செய்யதில்லை. மைக்கு வேலை செய்யலைங்கிறது இப்போ ஒரு பிரச்சனை இருக்குது. கூட்டணி ஆட்சி அப்படின்னு பிஜேபி நண்பர் சொல்கிறாரு. எங்கள் கூட்டணியாக போட்டிடுவோம், ஆட்சி எங்களுது தான் அப்படின்னு அதிமுக சொல்லுது. இந்த சரத்குமார் வடிவேல் ஏதோ சஸ்பென்ஸ் இருக்குன்னு இருக்கிறாருண்ணே. அதாங்க அந்த தங்கப்பதக்கம் அப்படின்னு ஒரு காட்சி வரும்ல, தங்கப்பதக்கம் மாதிரி தான் அது. கூட்டணி ஆட்சிங்கிறாங்க இவங்க, எங்கள் கூட்டணி வரும் ஆனால் ஆட்சி எங்களுதுங்கிறாங்க. என்ன பிரச்சனைனா, முதல்ல அவங்க இன்னும் ஒரு கூட்டணியாகவே இல்லை, அவங்க இன்னும் ஒரு கட்சியாகவே ஒருங்கிணையாத சிக்கலில் இருக்காங்க. அந்த கட்சி ஜெயலலிதா அம்மா மறைவுக்கு பிறகு அதிமுக கடந்த 8 ஆண்டு காலமாக என்ன நிலைக்கு ஆளாகி இருக்கிறது, யாரால் ஆளாகி இருக்கிறதுன்னு நேற்று வரை பார்த்து கொண்டிருக்கிறோம். அப்போது முழுக்க 8 ஆண்டு காலமாக பார்க்கிறோம். அந்த தலைமை ஒன்று உருவாகி அந்த கட்சி ஒரு தலைமையின் கீழ் திரண்டாலும் கூட ஒரு தலைமையின் கீழ் அந்த கட்சி திரண்டுவிடக்கூடாது என்பதில் பாஜக தெளிவாக இருக்குது. ஒவ்வொரு முறையும் அந்த கட்சியின் தலைமைக்கு எதிராக அந்த கட்சிக்குள்ளிருந்தே ஒவ்வொருவரையாக கிளப்பி விட்டு அவர்களுக்கு பின்னால் இருந்து அப்புறம் அவங்களையும் நட்டாட்டில் விட்டுட்டு போகிறத 8 வருஷமாக பார்க்குறோம். இவங்க ஒரு கூட்டணியவே சரியாக வைக்காதவர்கள். கூட்டணி ஆட்சி எப்படி சரியாக நடத்துவாங்க? அவர் கூட்டணியே அமைஞ்சு போச்சு, ஆட்சியை பிடிச்சிட்டோம், பங்கு பிரிக்கிறத பற்றி பேசிக்கிட்டு இருக்காரு. நீங்கள் பல பங்காக பிரிச்சிட்டிங்க அதிமுகவை, இனி அங்கே பிரிக்கிறதுக்கு ஒன்றும் இல்லை. அண்ணாமலை சொல்கிறார், இந்த ஆட்சிக்கு எதிராலாம் ஒன்றும் அலையெல்லாம் கிடையாது. எந்த ஆட்சிக்கு எதிராக? திமுக ஆட்சிக்கு எதிராக அலை எதுவும் இல்லை என்று சொல்கிறது யார்? பாஜகவின் முன்னாள் தலைவர். அப்போ அவரே வாக்குமூலம் கொடுக்குற அளவுக்கு நிலைமை வந்துருச்சு. இல்லை, அது இப்போ அப்படி தோன்றலாம், போக போக நாங்கள் தான் வலுவடைய போகிறோம்னு தானே சொன்னோம். போக போக இன்னும் 5 வருஷமாக இருக்குது, 5 மாதம்தான் இருக்குது. தேர்தல் நெருங்கி கொண்டிருக்கிறது. எல்லோரும் பரப்புரைக்கு போயாச்சு. எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஒரு சுற்று பரப்புரையை முடிச்சிட்டார். அப்போ இனி போக போக எங்கிருந்து நீங்கள் ஆட்சிக்கு எதிரான அலையை பார்ப்பீங்க? இந்த ஆட்சிக்கு எதிராக சொல்வதற்கு ஏதும் இல்லை. இந்த ஆட்சிக்கு எதிரான ஒரு களம் இருந்தால் கட்டாயமாக எதிர்க்கட்சிகள் தன்னியல்பாக திரண்டிருப்பார்கள். இப்போ 2017 நாங்கள் எப்படி தன்னியல்பாக திரண்டோம்? எதிர்க்கட்சிகள். பாஜக மிகப்பெரிய ஒடுக்குமுறையை தமிழ்நாட்டின் மீது செய்து தட்டி கேட்க ஆளில்லை என்று சொன்னவுடன் தேவையின் அடிப்படையில் தமிழ்நாட்டை காப்பாற்ற வேண்டும், பாஜகவின் பிடியிலிருந்து தமிழ்நாட்டை மீட்க வேண்டும்னு சொல்லி எதிர்க்கட்சிகள் ஒன்று சேர்ந்தோம்ல. 8 கட்சிகள் இன்றைக்கி அது 9ஆம் மாதிரி 10ஆம் மாதிரி இன்னும் 2 கட்சி உள்ளே வரக்கூடிய அளவுக்கு இந்த அணி வலுப்பெற்று 2017 இருந்து இந்த அணி போராட்டக்களங்களை நடத்தினோம். 2021 தான் ஆட்சிக்கு வரக்கூடிய ஒரு சூழல். அப்போ 2017 2021 வரைக்கும் ஒரு எதிர்க்கட்சி அரசியலை எவ்வளவு தீவிரமாக முன்னெடுத்தோம். இன்றைக்கி அப்படியான காட்சி இருக்கா? அப்படி ஒரு எதிர்க்கட்சி ஒற்றுமை இருக்கா? இங்கே பாருங்கள், இங்கே எல்லாம் தனித்தனியாக உட்கார்ந்துருக்காங்க. நாங்களாவது 2 பேர் சேர்ந்து உட்கார்ந்துருக்கோம். அப்போ எதிர்க்கட்சி என்று சொல்லக்கூடியவர்கள் திமுக வேணாம், திமுக வீட்டுக்கு அனுப்பிடுவோம் என்று சொல்லி தனித்தனியாக வந்திருக்காங்க. தனித்தனியாக எத்தனை விழுக்காடு ஓட்டு வாங்குவாங்க? அப்போ எல்லோரும் திமுக ஆட்சியை எதிர்க்கிறார்கள். எல்லோரும்னா மக்கள் அல்ல. நீங்கள் ஹாப்பியாக இருக்கீங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. எல்லோரும் சேர்ந்து வந்தாலும் எங்களுக்கு பிரச்சனை கிடையாது, அவ்வளோ வலுவாக இருக்கிறோம். இன்னும் சில கட்சிகள் எங்கள் அணியில் சேரும் என்கிற நிலையில் இருக்கிறோம். அதனால் எங்களுக்கு அதை பற்றி கவலை இல்லை. ஏன்னா எங்களுக்கு மக்களிடம் மிகப்பெரிய வரவேற்பு இருக்கிறது, செல்வாக்கு இருக்கிறது. முதலமைச்சருக்கு எதிராக எந்த ஒரு மனோநிலையும் இல்லை. இவரை இந்த ஆட்சி கட்டிலிருந்து இறக்கி ஆகணும், வீட்டுக்கு அனுப்பி ஆகணும்னு எப்போதுமே ஒரு ஆட்சியின் முடிவில் ஒரு மிகப்பெரிய கொந்தளிப்பு உருவாகும். மக்கள்கிட்ட ஒரு கோபம் இருக்கும். நம்முடைய இந்த முதலமைச்சரை எதிர்த்து அப்படி என்ன கொந்தளிப்பு இருக்குது, கோபம் இருக்குது சொல்லுங்கள்? தமிழ்நாட்டில் எங்கே அது எதிரொலிக்குது? ஆட்சி நிர்வாகத்தில் சில கோரிக்கைகள் நிறைவேற்றப்படவில்லை என்கிற அந்த எதிர்பார்ப்பு இருக்கிறது, நிறைவேற்ற வேண்டும் என்கிற கோரிக்கை இருக்கிறது. நாங்களும் அதை வலியுறுத்துகிறோம். பல விஷயங்களில் மக்களின் பக்கம் நின்று அந்த கோரிக்கை அரசின் காதுகளுக்கு நம்ம சொல்கிறோம். நாங்களே போராட்டங்களை நடத்துகிறோம். இது ஒரு ஆட்சி நிர்வாகத்தின் கீழ் இருக்கக்கூடிய விஷயங்கள். ஒரு ஆட்சி நிர்வாகத்தின் கீழே எல்லா கோரிக்கைகளையும் 100 விழுக்காடு நிறைவேற்றிட முடியாது, நிறைவேற்ற மாட்டாங்க. அப்போ நிறைவேற்ற சொல்லுவதற்கான அழுத்தம், போராட்டம் என்பது ஒரு பக்கம் இருக்கிறது. ஆனால் அதை தாண்டி இந்த கொடுங்கோல் ஆட்சியை வீட்டுக்கு அனுப்பணும், இது ஒரு மக்கள் விரோத ஆட்சி என்று சொல்லி ஒரு இயல்பான கொந்தளிப்பு மக்கள்கிட்ட உருவாகுமே. ஏன் அது உருவாகவில்லை? ஏன்னா உருவாக வேண்டிய தேவை ஏற்படலை. முதலமைச்சர் கூப்பிட்டு பேசுகிறார், ஏதாவது ஒரு போராட்டம் நடந்தால் கூட கூப்பிட்டு பேசுகிறார். எங்கேயோ ஒரு பிரச்சனைனா கூட அதை உடனே கவனிக்கிறார். இந்த ஆட்சி நிர்வாகத்தில் யாராவது பிழை செய்து விட்டால் கூட உடனடியாக அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க சொல்லி ஆணையிடுறார். அப்போ இந்த தன்மையை பார்க்கிறோம்.
கூட்டணி கட்சிகள் நாங்கள் சில கோரிக்கைகளை வைத்தால் ஏற்றுக்கொள்கிறார்கள். இந்த ஆட்சி காலத்தில் தான் 8 மணி நேர வேலை என்பதை நேரத்தை அதிகப்படுத்தி சட்டமன்றத்தில் சட்ட திருத்தம் கொண்டு வந்தாங்க. அங்கே அதிமுகவும் இருக்குது, பாஜகவும் இருக்குது, பாமகவும் இருக்குது. இவங்கெல்லாம் திமுக கூட்டணியில் இல்லை. ஒரு கட்சியாவது எழும்பி இந்த சட்ட திருத்தத்தை நாங்கள் ஏற்க மாட்டோம், தொழிலாளர் விரோத சட்டமாக இருக்குது, எனவே நாங்கள் இதை எதிர்த்து வெளிநடப்பு செய்கிறோம்னு யாராவது சொல்லுவாங்கன்னு செய்வாங்கன்னு பார்த்தா யாரும் செய்யலை. எதிர்க்கட்சிகள் செய்யவில்லை. யார் செஞ்சோம்னா விடுதலை சிறுத்தைகளும் இடதுசாரிகளும் எழுந்து இந்த சட்ட திருத்தத்தை நாங்கள் ஏற்க மாட்டோம்னு சொல்லி வெளிநடப்பு செஞ்சோம். இந்த ஆட்சியில் 2 நாள் தான் முதலமைச்சர் கூப்பிட்டு பேசி, தொழிற்சங்கங்களை அழைத்து பேசி, இந்த சட்ட திருத்தத்தை எங்கள் கூட்டணி கட்சிகளை எதிர்க்கிறார்கள், நீங்களே எதிர்க்கிறீங்க, எனவே இதை நாங்கள் வாபஸ் பெற்றுக்கொள்கிறோம்னு அறிவித்தாரா இல்லையா? இதே தமிழ்நாட்டில் தானே நடந்துச்சு. அப்படி பாஜக கொண்டு வரக்கூடிய சட்டங்களை அதிமுகவும் சில விஷயங்களை எதிர்க்கிறாங்கல்ல, ஏற்காமல் இருக்கிறாங்கல்ல. ஒரு முறையாவது எங்கள் கூட்டணி கட்சி இதை எதிர்ப்பு தெரிவிக்குது, ஏற்க மாட்டேன்னு சொல்லுது, எனவே இதை நாங்கள் வாபஸ் பெற்றுக்கொள்கிறோம்னு ஒன்று சொல்லுங்கள் பிஜேபி செஞ்சதை. இல்லை, இதே மாதிரி சொல்லி இந்த ஆணவ கொலை சட்டம், இந்த தூய்மை பணியாளர் பிரச்சனை எல்லாத்தையும் நீங்கள் தீர்த்து வச்சிருக்கலாமே. கட்டாயமாக அதையும் இந்த அரசு தான் செய்யும். ஏன்னா ஆணவ கொலை நடக்குதுன்னா அதை கண்டித்து அறிக்கை விடுவதற்கு கூட எதிர்க்கட்சி தயாராக இல்லை. எடப்பாடி பழனிசாமிகிட்ட இருந்து ஒரு அறிக்கை கிடையாது. கவின் படுகொலை நடக்குது, விஜய்கிட்ட இருந்து ஒரு அறிக்கை கிடையாது. அப்போ எதிர்த்து ஒரு அறிக்கை கொடுப்பதற்கே, ஒரு முணுமுணுப்புக்கே அவர்கள் தயாராக இல்லையும் போது இவர்கள் ஆட்சியில் வந்து எப்படி செய்வாங்க? இப்போ ஆணவ கொலை தடுப்பு சட்டம் திமுக கொண்டு வரல, அதனால நாங்கள் திமுக முறிச்சிட்டு அதிமுக கூட போய் சேர்றோன்னு வைங்க. அதிமுக அதை ஏற்றுக்குதா? கருத்தளவிலாவது ஏற்றுக்கொள்கிறதா? கருத்தளவில் கூட அதை ஏற்க தயாராக இல்லை. அப்போ எங்களுக்கு இருக்கக்கூடிய வாய்ப்பு இந்த திருமணங்களுக்கு, சுயமரியாதை திருமணங்களுக்கு சட்ட அங்கீகாரம் கொடுத்து இந்தியாவுக்கே வழிகாட்டிய ஒரு கட்சி ஆட்சியில் இருக்காங்க. அவர்கள் தான் இதை கொள்கை அளவில் ஏற்றுக்கொள்கிற கட்சி. அப்போ எங்களுடைய கொள்கை அளவில் ஏற்பு எங்கே இருக்குன்னு பார்க்கணும். நம்ம நடைமுறையில் அதை செய்வதற்கு தாமதமாகிறது, செய்யுங்கன்னு சொல்கிறோம். அவங்க தான் செய்ய முடியும், ஏன்னா கொள்கை அளவில் அவங்க அதை ஏற்றுக்கிட்டாங்க, அவங்க அதை எதிர்க்கலை. இதை நாங்கள் ஏற்க மாட்டோம்னு சொல்லலை, கொள்கை அளவில் ஏற்றுக்கொண்டார்கள். நடைமுறைப்படுத்துவதற்கு ஒரு அரசு பல்வேறு காரணங்களோடு அதை பார்க்குது, அதை செய்வாங்கன்னு நம்புகிறோம். நாங்கள் அதனால் தொடர்றோம். அப்போது எங்களுக்கு இவர்கள் செய்யவில்லை, அவர்கள் செய்வார்கள், அதுக்கு என்ன உத்தரவாதம் இருக்குது? அப்போ நாங்கள் எங்களுடைய ஒரு அரசியல் கட்சியாக எங்களுடைய தேர்வு யாராக இருக்கும்? அப்போ இந்த ஆட்சியை நாங்கள் ஒப்பிட்டு பார்த்து தான், மற்றவர்களோடு ஒப்பிட்டு தான் ஒரு முடிவுக்கு வந்து ஆதரிக்கிறோம். ஆதாயத்தை முன்னிலைப்படுத்தி நாங்கள் முடிவெடுக்கவில்லை, தமிழ்நாட்டின் நலன் சார்ந்து முடிவெடுக்கிறோம். பிஜேபி நீட்டில் இடத்துல கையெழுத்து போடாத, பிஜேபி நிதியை மறுத்தாலும் நீ 2000 கோடி ரூபா தரலன்னா பரவாயில்லை, அந்த நிதியை பெறுவதற்கு நாங்கள் போராடுவோம். அதே நேரத்தில் அந்த நிதிக்காக எங்கள் கொள்கையை சமரசம் செய்து கொள்ள மாட்டோம். 2000 கோடிக்காக 2000 ஆண்டுகள் இந்த மண்ணை பின்னோக்கி இழுக்க நான் தயாராக இல்லைன்னு ஒரு முதலமைச்சர் டிக்ளேர் பண்ணுறார். இப்போ நாங்கள் யார் பக்கம் நிற்கிறது? நாங்கள் அப்போ நாங்கள் ஒப்பிட்டு பார்க்கிறோம். கொள்கை அடிப்படையில் தெளிவாக இருக்கிறாங்க, பிஜேபி எதிர்ப்பில் முனைப்பாக இருக்கிறாங்க. எல்லாத்துக்கும் பிஜேபி எதிர்ப்புன்னு சொல்லி நீங்கள் வண்டி ஓட்டுறீங்க அப்படின்னாரு. பிஜேபி தமிழ்நாட்டுக்கு எதிராக இருக்குல்ல, அப்புறம் அதை நாங்கள் எதிர்க்காமல் எப்படி இருக்க முடியும்? அதை ஆதரிக்க முடியும்? நாங்கள் கூட்டணியில் தொடர்ந்தாலும் உண்மையான எதிர்க்கட்சியாகவும் செயல்படுகிறோம். மக்கள் பிரச்சனைகளில் போராட்டங்களை நடத்துகிறோம். விடுதலை சிறுத்தைகள் கட்சி போராடின அளவுக்கு இந்த ஆட்சி காலத்தில் யாரும் போராடி இருக்க மாட்டாங்க. அவ்வளோ போராட்டங்களை நடத்தியிருக்கோம். ஏன்னா மக்கள் பிரச்சனைகளை சொல்ல வேண்டியது எங்கள் கடமை. கூட்டணியில் இருக்கோம், அதனால் அமைதியாக போகணும். நாங்கள் போகல. சட்டமன்றத்தில் நடந்ததை நான் சொன்னேன், சட்டமன்றத்தில் நடந்த ஒரு காட்சியை சொன்னேன். அது மாதிரி 1000 பிரச்சனைகளை அடையாளப்படுத்தி இருக்கிறோம். மக்கள் மன்றத்தில் அவ்வளவு போராட்டங்களை நடத்தி இருக்கிறோம். எனவே அவங்க சொல்கிறதுக்கெல்லாம் ஆமாசாமி போட்டுட்டு போகிறோம், அதெல்லாம் பிஜேபி கூட்டணியில் அதிமுக போட்டுட்டு போகுது. திமுக கூட்டணியில் அப்படி ஒரு நிலை இல்லை. சுயமரியாதை மிக்க கூட்டணி. இந்த கூட்டணி மீண்டும் 2026 தேர்தலில் ஆட்சியை பிடிக்கும், வெல்லும் என்று சொல்லி வாய்ப்புக்கு நன்றி கூறி அமர்கிறேன். ட்ரெண்ட ஃப்ரெண்ட் ஆக்கிக்கோங்க. தந்தி டிவியின் சப்ஸ்கிரைபர்ஸ் அண்ட் ஃபாலோவர்ஸ் குடும்பத்தில் நீங்களும் இணையுங்க.